உயிரை பாதுகாக்கிறதுக்கு உடமையை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கடன் வாங்கி எவ்வளோ கடன் வாங்குறது? வங்கக்கடலில் தற்போது நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மீன்பிடி செயல்பாடுகளுக்கு அரசு தடை விதித்துள்ளது. கடலில் காற்றின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதால் மீனவர்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம், ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் தங்களது படகுகளை துறைமுகங்கள் மற்றும் கரையோர பகுதிகளில் இடைவெளி விட்டு பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சுமார் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3000த்திற்கும் அதிகமான நாட்டு படகுகளும் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தொடர் தடையின் காரணமாக சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான மீன்பிடி தொழிலாளர்களும் அதனுடன் தொடர்புடைய சார்பு தொழிலாளர்களும் தங்களது வேலைவாய்ப்பை இழந்து வாழ்வாதார பாதிப்பை எதிர்கொண்டு வருகின்றனர். மீனவ சமூகத்தினர் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். இயற்கை சீற்றத்தின் காரணமாக காற்று அதிகமாக அடிக்க சொல்லி அனுமதிச்சுட்டு வழங்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை நாள் தான் நான் கல்லுக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறது? எங்களை உயிரை பாதுகாக்கிறதுக்கு உடமையை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் நாங்கள் 3 மாத காலத்தில் இந்த 5 நாள் தொழிலுக்கு போனால் எங்கள் உணவுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் எந்த வகையில் கடன் வாங்கி எவ்வளோ கடன் வாங்குறது? கடன் வாங்கி நாங்கள் போட்டு ஓட்டவும் முடியல. வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். இது மழை தண்ணி வேற பெஞ்சு எங்களுடைய வாழ்வாரம் முழுசா பாதிச்சிருச்சு. கடந்த 3 மாத கால பகுதியில் இலங்கை கடற்படையின் தொடர் கைது மற்றும் தாக்குதல் சம்பவங்களால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவது வெகுவாக குறைந்துள்ளதாகவும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பேரிடர் காலங்களில் மீன்பிடிக்க அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு தடை விதிக்கப்படும் காலங்களில் அரசு உரிய நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என மீனவ சங்கங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. படகு கல்லுக்கு அனுப்பவும் மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு தயவு கூர்ந்து இந்த அரசாங்கம் ஏதாவது பண்ணி இந்த தொழில் போகாத காலங்களில் எங்கள் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க. அதுவும் இந்த 9ஆம் மாதம் 10, 11, 12 4 மாத காலத்தில் மொத்தம் தொழிலுக்கு போனதே 4 நாள் தான் தொழில் போயிருக்கோம். வீட்டெல்லாம் தூங்கி கிடக்குறோம். மேலும் கடந்த சனிக்கிழமை மீன்பிடிக்க சென்று நடுக்கடலில் தவறி விழுந்து மாயமான மீனவரை கண்டுபிடிக்க இன்றுடன் 5 நாட்கள் ஆகியும் எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் அவரை உடனடியாக கண்டுபிடித்துக் கொடுக்க தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.